தேர்வால் எங்கள் பொண்ணு இறந்துட்டாங்க. கோபிகா அவங்க பேர். போன ஜூன் 19 அவங்க இறந்துட்டாங்க. அது விஷயமா நாங்கள் சார் அழைப்பு கொடுத்துருந்தாங்க, நாங்கள் பார்க்க வந்தோம். 11 எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. மாணிக் தாக்கூர் தலைவர் சார் எல்லாம் வந்து பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தாங்க. அது விஷயமா நீங்கள் நீட் தேர்வு விஷயமா பேசணும் வாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்தோம், ராகுல் சார் பார்த்தோம், மாணிக் தாக்கூர் சார்லாம் பார்த்தோம். எங்களுடைய குறைகளை நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். எங்களுக்கு நீட்டை பற்றி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன, எப்படி பாப்பா படித்தாங்க, எத்தனை வருஷம் படிக்கிறாங்க, எங்கெங்கே படித்தாங்க, அவங்களுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன, வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, பொறுமையாக உட்காந்து எங்ககிட்ட எல்லா டீட்டெயிலுமே கேட்டாங்க. எங்களோட இது எல்லாமே நாங்கள் சொன்னோம். அதுக்கப்புறம் ஏன் நீட் வேணாங்கிறீங்க, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் படிச்சிருக்கோம், இந்த மாதிரி எக்ஸாம் 3வது வாட்டி ப்ரிப்பேர் பண்ணி எழுதியிருந்தாங்க, திடீர்னு இவங்க கேன்சல் பண்ணதுனால இந்த மாதிரி ஆயிட்டாங்க. இது மாதிரி இன்னொரு குழந்தைக்கு நடக்காமல் இருக்கணுங்க சார் ஃபர்ஸ்ட்டு. இதனால நம்மளுக்கு ஏதாவது யூஸ் இருந்தால் பரவாயில்ல, இது இந்த மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் வேணான்னு சொல்கிறோம். நாங்களே இது பொதுவாக பாதிக்கப்படுறதுனால இதை நாங்கள் வேணான்னு சொல்கிறோம்னு எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம். அவரும் உங்களை உட்கார வச்சு பேசினார்? ஆமாம், எங்கள் கூடயே தான் அவரும் உட்காந்தாரு. கூட உட்காந்து 1 ஹவருக்கு மேலே பேசினார். பொறுமையாக பேசினார். ராகுல் காந்தி சாரும் பேசினாரு, மாணிக் தாக்கூர் சாரும் பேசினாங்க. நாங்கள் அதாவது மொழிபெயர்ப்பு அவங்க தான் பண்ணாங்க. பொறுமையாக உட்காந்து 1 ஹவருக்கு மேலே எங்ககிட்ட எங்களுடைய கஷ்டம் கோரிக்கைகள் எல்லாமே அவர் கேட்டுக்கிட்டார்.